உங்களுடைய 2வது ஸ்டேஜ் 3 பேர் உட்காந்து சாப்பிடுங்க. தக்காளி சாதம், புளியோதரை, லெமன், தயிர் சாதம், ஒயிட் ரைஸ், சாம்பார், ரசம், லட்டு, அப்பளம், சக்கரை பொங்கல், இந்த அவரைக்காய் மாதிரி ஒரு கூட்டு, வெங்காயம், வெண்டைக்காய் வறுவல், பீன்ஸ் வறுவல், காலிஃப்ளவர் பொரியல், அதுக்கப்புறம் ஊறுகாய் இருக்கு. ஓகே, ஸ்டார்ட் பண்ணுங்க. கம்பல்சரி இது எல்லாத்தையுமே சாப்பிடணுமா? துணுண்டு வை, அவ்வளவுதான். ஏய், இந்த சோத்தே பாத்திரல மாதிரி சாப்பிடுறாங்க. இருங்க. சாப்பிடுற விஷயத்துல நான் கூச்சமே பட மாட்டேன். ஏய், என்ன இவ்வளவு? இருங்க. அவங்க ஸ்டைல்ல சாப்பிட்டு ஏங்க சாப்பிட விட மாட்டீங்க? மேடம் கொட்டி சாப்பிடுறாங்க மேடம். இது ஒரு காம்படிஷனு. இதில் வந்து நம்ம இலையை பார்த்தவங்க கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஏதாவது ஹிண்ட் வைப்போம்லாம் இல்லை. அவன் ஜாலியாக டின்னர் லஞ்சு சாப்பிட்றாங்க. சாப்பிட்டுட்டு இருக்காங்க சார். அதாவது லஞ்சுக்கு அப்புறம் நடக்கிற இப்படி சாப்பிட்றாங்க. ஆமா. சாப்பாடே போட மாட்டீங்களா சார்? சாப்பாடு முன்னாடி வச்சா எப்படி? உங்க ஒய்ஃப் சொல்லுங்க. நீங்க ப்ரொடக்ஷன் சொல்ற மாதிரி இருக்கு. சாப்பாடே போட மாட்டேங்கிறோம். என் வீட்டுக்காரமா தான் சொல்லுங்க. யா, விஜய் டிவி எல்லாம் சோறு போட்டே வாழ்றவங்க. பையன் பேமெண்ட் கன்ஃபார்ம். நடிக்கிற வேலை தானே என்கிட்ட வேணாங்கிறது. எதை வச்சுடா சௌமியா இது உன் இலைன்னு கண்டுபிடிப்பா? சக்கரை பொங்கல் காலியா இருக்குல்ல? ஆனா அதுல கொஞ்சம் மிச்சம் வைக்கணும். அப்பதானே தெரியும் அங்க சக்கரை பொங்கல் இருந்தது. வச்சிருக்கா மேடம். நீ என்ன பண்ணுங்க, எல்லாத்துலயும் நீங்களே கொஞ்சம் கொஞ்சம் தின்னுட்டு வச்சிருங்க. அவங்க குழம்பட்டு. என்ன ஒரு புத்திசாலித்தனம். இலையில சாப்பிடும்போது இப்ப சிந்தி சாப்பிட்டு நான் பார்த்ததே கிடையாது. என் மூஞ்சிக்கு முன்னால புகழாதாது எனக்கு பிடிக்காது. ஏன்னா அவர் சாப்பிடும்போது நீ பார்க்கல இங்கிரு. இதெல்லாம் ஜேசிபி மிஷின் மண்ணள்ளி திக்கிற மாதிரியே திக்கிறாரு. எங்க மாமா சாப்பிட்டாருன்னா ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். எப்படிடா? இலையே இருக்காது, இலையோட சேர்த்து சாப்பிடுவாங்க. கரெக்டா சொன்ன. நான் இங்கதான் இருக்கேன். இருமாமா. ஓகே புவி, நீ சொல்லு. இந்த இலை உன்னோட இலைன்னு பிரியா அப்படி கண்டுபிடிப்பா? சத்தியமா எனக்கு தெரியாது. டேய், இப்ப அவர் வந்து சக்கரை பொங்கலை சாப்பிட்டு முடிச்சிட்டாரு. அந்த இலையை ஈஸியா கண்டுபிடிப்பாங்க ஒரு நம்பிக்கையில அவர் உட்கார்ந்துருக்காரு. நீ ஏன்டா சக்கரை பொங்கலை திங்கிற? உன் பொண்டாட்டிக்கு தெரியுமா உனக்கு சக்கரை பொங்கல் பிடிக்கும்னு? இது என் பொண்டாட்டி கண்டுபிடிக்கிறாரோ இல்லையோ, எவன் பொண்டாட்டியும் கண்டுபிடிக்க முடியாது. சக்கரை பொங்கல் உன்னால முடியாததை ஒண்ணு நடக்கும்டா. உங்க 2 பேர் வைஃப் எப்படி தெரியல, ஆனா தாமரை கரெக்டா கண்டுபிடிப்பா. ஏன்னா இவருக்கு சோறு போட்டு ரொம்ப நாளாச்சான். ஃபுல்லாத்தையும் தின்னு வலிச்சு நக்கிட்டாரு. சோத்தை என் புருஷன் தான் தின்றுப்பான்னு கண்டிப்பா கண்டுபிடிப்பானே. யோ, கொஞ்சமா மிச்சம் தொலையா. தின்னா நானும் தின்றுவேன். ஒன்னும் வர மாட்டேன். பாட்டு, இப்ப ஒருவேளை உங்க மனைவி வந்து உங்க அம்மாவும் வந்து இந்த இலை என் பையன் சாப்பிட்டதுதான் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன மாதிரியான ஐடியாஸ்லாம் இருக்கு? என் இலையை பார்க்கும்போது கண்டுபிடிச்சலாம். எப்படி எழுதி பேர் எழுதி போயிருவியா? மேம் இவன் க்ளூ வச்சிருக்கான் மேம். இங்க பாருங்க, என்ன வெங்காயத்துல ஊறுகாய் தடவி சைடுல வச்சிருக்கான். தொட்டுக்க. அவர் வெங்காயம் சாப்பிடுவாருப்பா. ஆனா எனக்கு உண்மையில கான்பிடன்ட் இருக்குடா. என்னோட இலையை தவிர மிச்சம் எல்லாம் பாரதி. காய் வச்சு சும்மா இருக்க மாட்டியாடா? ஆக்சுவலா வந்து நவீன் வந்து வெங்காயத்துக்கு மேல ஊறுகாயை கொட்டி தேய்ச்சிட்டு தொட்டு சாப்பிட்டாப்ல. பார்த்து பார்த்தாப்ல. ஓ, அது ஒரு ட்ரிக்கா? அவர் ஒரு வெங்காயம் எடுத்து ஊறுகாயை கொட்டி தேய்ச்சி வச்சிருக்காப்ல. இப்ப அவர் வாந்தி எடுத்தாருன்னா இவரு வாந்தி வைப்பாரு. அப்படி இல்ல மகாப்பா. ஒருவேளை பாக்குறவங்க என் புருஷன் இப்படிதான் வெங்காயத்து மேல ஊறுகாய் வச்சு சாப்பிடுவாருன்னு கண்டுபிடிக்க போகும்போது இந்த புருஷனா அந்த புருஷனான்னு கன்ஃபியூஷன் ஆகும். இந்த புருஷனா அந்த புருஷனாவா? அவன் இந்த இலையா அந்த இலையா? சாம்பாருக்குள்ள நவீன் அப்பளத்தை போட்டிருக்கான். ஆமா, அப்பளத்தை எடுத்து சாம்பார்ல போடு. போடு மாமா. சாம்பார் இங்க இருக்கியா? அது ரசம்யா. சாம்பார்ல போடுனா ரசத்துல போடுறா அப்படி. ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கு. புவி எக்ஸாம்ல காப்பி அடிச்சு எழுதுறத பாத்துக்கண்டா. சாப்பிடும் போது காப்பி அடிச்சு சாப்பிட ஒரே ஆள் நீதான்டா. அவனை பார்த்து காப்பி அடிச்சு பண்ணாதடா. அவன் ஒய்ஃப் ஓயிலே சொல்லிட போதுடா என் புருஷன் சாப்பிட்டதுன்னு. என்ன எப்படி தப்பா தானே சொல்லுவா? ஒரு ஃப்ளூக்ல கரெக்டானாதான் உண்டு எனக்கு. மத்தது பரவாயில்லண்ணே. பார்த்து இலைக்கு அப்புறம் சாப்பாடு கொட்டிருக்காருண்ணே. அதே மாதிரி எடுத்து கொட்டிருக்காரு. 3 பேர் அடுத்த ஸ்டேஜுக்கு போலாம். கை கழுவுங்க.